வணக்கம். தமிழ்ச்சங்கத்தின் இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி, இது போன்ற கூட்டங்கள் மென்மேலும் வளர உங்களது ஒத்துழைப்பு என்றும் தேவை. தயவு செஞ்சு வெளியில் போய் நீங்கள் சொல்லும் போது யூ டிட் மிஸ் எனிதிங்னு சொல்லிடாதீங்க, யூ மிஸ் சம்திங்னு சொல்லுங்கள். ஸோ தட் இன்னைக்கு 60 இருக்குது, இன்னொரு 4 வருஷத்தில் 600 பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கில் நடத்தணும்னு வாழ்த்தி, இன்று விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் முனைவர் கணேசன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறி அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் சிலருக்காக ஆங்காங்கே ஆங்கில மொழியாக்கம் செய்திருக்கிறேன், பொறுத்துக்கொள்ளவும். டாக்டர் கணேசன் 1959 பொள்ளாச்சியில் பிறந்தவர். 1959 அவர் ஏஜ் போட்டு கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். அவர் இந்த சின்ன வயசுல எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப சொல்ல போறேன். அவர் நாகமாணிக்கம் கவுண்டர் மற்றும் மரகதம் அம்மாள் பொள்ளாச்சி அவர்களது மகன் ஆவார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல 1975 SSLCயில் பொள்ளாச்சியில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தவர். அதாவது இன்னைக்கு SSLC கொஞ்சம் ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 2500 பேர் 100 வாங்கியிருக்காங்க, சயின்ஸில் 3500 பேர் 100 வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த டைம் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கும் தெரியும் 80 வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த டயத்தில் SSLCயில் ஃபர்ஸ்ட் வந்தவர். அதற்கு பிறகு கிண்டி பொறியியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பட்டத்தை பெற்றவர். கிண்டி பொறியியல் பள்ளியில் பயின்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்று சொல்வதை விட கிண்டி பொறியியல் கல்லூரி என்று சொல்வதெல்லாம் பெருமிதம். அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூட். அதன் பிறகு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் ME பண்ணி, தயவுசெய்து மன்னிக்கவும் ராஜேஷ் கர்கர், பண்ணி என்று சொல்லிவிட்டேன். MS படித்தவர். 1990 ஆராய்ச்சிக்காக பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி PhD பட்டம் பெற்றவர். இவரது contribution to space technology. From 1990, Dr. Ganesan is a prominent individual in conferences related to space shuttle technologies. He has worked and guided the loads analysis for a team of 40 engineers in space for hardware analytics. He was the chief loads engineer for the space shuttle flight that launched Chandra X-ray Observatory in the shuttle mission STS-93. He was also in the board recommending the name of Indian-born scientist Professor Chandrasekhar for the satellite that carried into space by NASA. இது தமிழ் இலக்கிய மாலையா அறிவியல் மாலையா என்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆம், இவர் தமிழுக்கு ஆற்றியது அறிவியலை விட மூத்தது. திரு கணேசன் தமிழுக்கும் தமிழ் ஆராய்ச்சிக்கும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இளமையில் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இலக்கிய படைப்புகளில் ஈர்க்கப்பட்டவர். தமிழில் இவரது குருநாதர் பேராசிரியர் அருணாச்சல கவுண்டர். அருணாச்சல கவுண்டர் யார் என்றால், அவர் MA படிக்கும் போது அவருக்கு பேராசிரியராக இருந்தவர் U.V. சாமிநாத ஐயர். ஸோ எப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து இவர் தமிழ் கற்று வந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரியும். மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு உதவியவர், ஊக்குவித்தவர் டாக்டர் நாகாசாமி. இவர்தான்
தமிழ்நாட்டில் he is a founder of archaeology department in Tamil Nadu மற்றும் தேவாரத்தை முறையாக கற்றுக்கொண்டதில் இவரது ஆசிரியர் வி ஆறுமுக பிள்ளை திருநெல்வேலி. சில பெயர்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம். ஆனால் இன்று அவர்களை பற்றி நினைவு கூறுவதில் நாம் பெருமையாக கொள்வோம். ஏன்னா ஆறுமுக பிள்ளைங்கிறது ஊவே சாமிநாதையர் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படைப்புகளில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ நினைவு கூறுறதுல அட்லீஸ்ட் நம்ம 2 பேர் 3 பேர் போய் கூகுள் பண்ணி அது யாருன்னு பார்ப்போம். அது மட்டுமின்றி Dr. Ganesan has written many winning proposals for encoding letters of Indian scripts in Unicode for the past several years. He has contributed to the encoding of the letter Sha and so the correctly representation of Shri in Tamil script, and also showed the use of zero in Tamil script for at least 200 years, which was important to encode in Tamil Unicode block. Along the model of other major scripts of India, Dr. Ganesan has proposed to encode the ancient Grantha script for use of Unicode and computer web pages. Like the concept of mother tongue of 19th century, he has a hypothesis about the mother script. With the modern Unicode and mobile phone technologies, mother script principle will be good to preserve and sustain different scripts of India, which should allow users to choose the Indian script that individually uses the feeling of comfortness. With the script conversion between Indian scripts at the touch of button of mobile, iPad and e-books, equal weightage of Indian scripts will assure the future for all Indian scripts in the future. Dr. Ganesan is working along with Dr. Michael Everson, Ireland, to encode the Indus script for computer use as Indus script system, which is the oldest by 4,000 years. Recognizing his contributions, Dr. Ganesan in encoding Indian scripts, including Tamil, Government of Tamil Nadu invited him for the Classical Tamil Conference in Coimbatore, in which he chaired 2 sessions on Tamil information technologies. இதுபோல மேலும் அவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். நான் தப்பாக புரியவில்லை. அவருக்கு தான் 45 நிமிடங்கள் கொடுத்தார்கள், எனக்கு 45 நிமிடம் இல்லை. ஸோ அவர் இன்று நம்மிடையே வந்திருந்து பேசவிருப்பது நமது வாழ்வில் நாம் செய்த புண்ணியம் என்று கூறி சிகாகோ தமிழ் சங்கம் சார்பில் அவரை வருக என்று வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு நினைவு பரிசினை அளிப்பதற்காக என் அண்ணன் மணிராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு விருது சிகாகோவில் 2016 ஆண்டு ஏப்ரல் 23 அன்று நடந்த இலக்கிய மாலை விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் டாக்டர் திரு நா கணேசன், நாசா விண்வெளி ஆய்வு மையம் ஹூஸ்டன் அவர்களுக்கு பண்டைய இந்தியா தமிழ் மொழி இனம் வரலாறு பற்றிய அவரது உலக பிரசித்தி பெற்ற ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுப் பணிகள் மூலம் புதியதோர் அறிவு கருவூலத்தை நிர்மாணிப்பதையும் தமிழ் இணையம் மற்றும் கணினி வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்து ஆற்றிய நிகரற்ற சேவையையும் நன்றி அறிதலுடன் பாராட்டி இந்த சிறப்பு விருதினை வழங்குவதில் சிகாகோ தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது.